புறக்கணிக்கும் விசுவாசம். விசுவாசத்திற்கு பல முகங்கள் இருக்குது, பல டைமென்ஷன் இருக்குது. அது வேதத்தில் நிறையவே எழுதியிருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ஐ ரிஜெக்ட் இட், இல்லை இதை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது ஒரு விசுவாசம். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த விசுவாசம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நிறைய இடத்துல உங்களால் மாற்றத்தை பார்க்க முடியும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கிற விசுவாசம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவர் இடத்துல இருந்து நம்ம எதையாவது ஒன்று கேட்டு அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் உறுதியாக அதிலே தரிச்சு நின்றேன்னா கண்டிப்பாக எனக்கு அற்புதம் நடக்கும்னு விசுவாசம்னா இவ்வளோதான் நினச்சிட்டு போயிடுறாங்க. இல்லை, விசுவாசத்துக்கு பல முகங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா இந்த புறக்கணிக்கிற விசுவாசம். இது நிறைய பேர்கிட்ட இல்லாததுனால தான் நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக விசுவாசத்தில் நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கான அற்புதம் நடக்க மாட்டேங்குது. என்ன பிரதர், புறக்கணிக்கிற விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்ககிட்ட எப்பவுமே பிளான் பி அப்படின்ற ஒன்று இருக்கும். கர்த்தர் எனக்காக இந்த அற்புதம் இப்படி செய்யலை அப்படின்னா இதற்கு மாறாக நான் ஒரு வழியை வச்சிருக்கேன், இதை நான் யூஸ் பண்ணிட்டேன்னா இப்படி நான் தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பியை வச்சிருப்பாங்க. பிளான் பியை நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட புறக்கணிக்கிற விசுவாசம்ன்றது இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம்னா என்ன தெரியுமா, உங்ககிட்ட பிளான் பியே இருக்காது, இதுதான் ஒரே வழி அப்படின்ட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் இந்த புறக்கணிக்கிற விசுவாசம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி பைபிள்ல இருந்து ஒன்னொன்னா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல மோசே பயன்படுத்தின விசுவாசம் என்ன அப்படின்னா புறக்கணிக்கக்கூடிய விசுவாசம், ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஃபெய்த். அப்படி மோசே எதை தான் ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே ஒன்றும் எகிப்தியன் கிடையாது, மோசே எபிரேயன். இந்த எபிரேய எல்லா பிள்ளைகளையும் சின்ன வயசில் இருக்கும்போது கொண்டுகிட்டு இருக்கும்போது இந்த மோசேன்ற இந்த பிள்ளைய பார்வோனுடைய அரண்மனையில் வச்சு வளர்க்குறாங்க. மோசே தன்னுடைய சின்ன வயது முதற்கொண்டு ராஜ சாப்பாடு, ராஜ துணிமுனிகள், ராஜ வாழ்க்கையில் மோசே வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த வாழ்க்கையை யாராவது புறக்கணிப்பாங்களா? கிடையாது. ஆனால் மோசே வளர்ந்து வரும்போது மோசேக்கு ஒன்று தெரியுது, நம்மளுடைய எபிரேய சகோதரர்கள் எல்லாரும் எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, எகிப்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு எபிரேயனாக இருந்து பார்வோனுடைய அரண்மனையில் ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இதை நான் புறக்கணிக்க போகிறேன், இதை நான் வேண்டான்னு சொல்ல போகிறேன்னு நோன்னு மோசே சொல்கிறத ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதை விசுவாசம் அப்படின்னு சொல்றாரு. சில இடத்துல நீங்க நோன்னு சொல்றீங்கல்ல, அதை ஆண்டவர் விசுவாசம் அப்படின்றாரு. நோன்னு சொல்றதெல்லாம் ஒரு விசுவாசமா, புறக்கணிக்கிறதெல்லாம் விசுவாசமா? ஆமா. சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் கேவலமான சில ஆஃபரை கொண்டு வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி வைப்பாங்க. உங்களுடைய தரத்தை குறைக்கிற மாதிரி, உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்துற மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஆஃபரை வைப்பாங்க. ஆனா அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதை நான் தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டா என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த நேரத்தில் இல்லை, இது சரியானது கிடையாது, இதுக்கு நான் புறக்கணிக்க போகிறேன், நோன்னு சொல்ல போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் நோவை ஆண்டவர் விசுவாசமாக பார்க்குறாரு. இந்த பார்வோனுடைய அரண்மனை வாழ்க்கை வேண்டான்னு சொன்ன இந்த மோசேவை ஆண்டவர் தலைவனாக அனுப்புகிறாரு. இந்த மோசேவை ஆண்டவர் மெய்ப்பனாக அனுப்புகிறாரு. சில இடத்துல நீங்கள் நோன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் நோன்னு சொல்கிற இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ரிவார்ட் பண்ணுறவராக இருக்கிறாரு. இந்த விசுவாசம் கேரக்டரோட தொடர்புடையதாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ஆண்டவருடைய வார்த்தையோட ஒத்து போகல, அதனால இதை நான் ரிஜெக்ட் பண்ண போறேன், இதுக்கு நான் நோ சொல்ல போறேன்னு இது கேரக்டரோட சம்பந்தப்பட்டதா இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பை போத்திபாரனுடைய மனைவி தவறா நடந்து கொள்றா. ஆனா யோசேப்பு அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்றான், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போறான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நீங்க தானியேலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ராஜாவனுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு போஜனத்தையும் திராட்சரசத்தையும் அவன் எடுக்கல அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா இது ஆண்டவருடைய வார்த்தையோட ஒத்து போகல. அந்த ஒரே காரணத்தினால இதுக்கு நான் நோ சொல்ல போறேன்னு ரிஜெக்ட் பண்றத ஆண்டவர் பார்க்குறாரு. இதுதான் விசுவாசம் அப்படின்றாரு. இந்த புறக்கணிக்கக்கூடிய விசுவாசம் பல விஷயத்தை நோன்னு சொல்லும். ஆனால் முக்கியமாக நோன்னு சொல்லக்கூடிய 3 விஷயத்தை இன்னைக்கு நம்ம எடுத்து பார்க்க போறோம். மொதல் விஷயம் தவறான அடையாளம், ஃபால்ஸ் ஐடென்டிட்டி. பிசாசானவனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? உங்களுடைய அடையாளத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். என்னன்னு தெரியுமா? உங்கள்கிட்ட சொல்லுவான், நீ
ஒரு பாவி, நீ இந்த பாவத்தை பண்ணியிருக்கிற, நீ அந்த பாவத்தை பண்ணியிருக்கிற, உன்னால் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நீ எப்படி ஆண்டவர்கிட்ட உன்னை கேட்டு நீ பெற்றுக்கொள்ள முடியும்? நீ பாத்திரவானா இருக்கிறியா? நீ தகுதியானவன் நீ உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ தப்பானவன் அப்படின்ற ஒரு தவறான அடையாளத்தை பிசாசானவன் கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டே இருப்பான். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த தப்பான அடையாளத்தை பிசாசானவன் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதை அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண தெரில. ஆமாம்ல, அவன் சொல்கிறது உண்மைதான், நான் தப்பானவன் தான், நான் தவறானவன் தான், நான் சில இடத்துல இப்படி நடந்துக்கிட்டேன், நான் சில இடத்துல அப்படி நடந்துக்கிட்டேன், நான் எதையும் பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதியானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல புறக்கணிக்காமல் போயிடுறாங்க. அதனாலேயே நிறைய பேர் தேவனிடத்திலிருந்து சில விஷயத்தை பெற்றுக்கொள்கிறது கிடையாது. உங்களுடைய அடையாளத்தை பிசாசானவன் மாற்ற நினைக்கும் போது நீங்கள் ஒன்று தான் சொல்லணும், எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, என்னுடைய அடையாளம் தேவனாக இருக்கிறாரு, என்னுடைய நீதி அவராக இருக்கிறாரு. பிசாசே, உன்னுடைய பொய்யை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், உன்னுடைய பொய்யை நான் நோன்னு சொல்ல போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய அடையாளத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க. அடையாளத்தில் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் அற்புதத்தை உங்களிடத்துல கொண்டு வரும். ரெண்டாவது விஷயம், விசுவாசம் மனிதர்களுடைய கருத்துக்களுக்கு நோ சொல்லும். சில மனிதர்கள் உங்க முன்னாடியே வருவாங்க, வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஒப்பீனியனை வச்சுட்டு உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தையும் டவுன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் விசுவாசத்தினுடைய குணாதிசயம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கருத்துக்களுக்கு நோன்னு சொல்ல ஆரம்பிக்கும், அதை புறக்கணிக்க ஆரம்பிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவீது இந்த கோலியாத்தை அடிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரன்கிட்ட பேசும்போது சகோதரன் சொல்கிறான், நீ எதுக்கு இங்கே வந்த, இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ வந்த வேலையை பார்த்துட்டு நீ இங்கேருந்து போயிரு அப்படின்றான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவனுடைய இந்த கருத்தை கேட்டுட்டு தாவீது அந்த இடத்துல இருந்து போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? அன்னைக்கு கோலியாத்தே அடிச்சிருக்க மாட்டான். அவனுடைய விசுவாசத்தை அவன் டவுன் பண்ணி விட்டுருப்பான். உடனே வேத வசனத்தில் போட்டிருக்கு, அவனை விட்டு திரும்பி வேறு இடத்திற்கு போய் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறான்னா, இவனுடைய கருத்தை அவன் புறக்கணிக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம். அதோட மட்டும் நிற்கலை, அடுத்து சவுல் கிட்ட போகும்போது சவுல் பார்த்து சொல்கிறான், இது ஒன்னாலாம் முடியாதுப்பா, நீ பார்க்குறதுக்கு உருவத்தில் சின்னதாக இருக்க, நீ அவனை எப்படி அடிக்க முடியும், வேண்டான்னு சொல்லி அடுத்த ஒரு ஒப்பீனியன் அந்த இடத்துல வருது, அடுத்த ஒரு கருத்து அந்த இடத்துல வருது. தாவீது என்ன பண்றானா, கிடையாது, இந்த கருத்து எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது, நான் சிங்கத்தை அடிச்சிருக்கிறேன், அப்போவே கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, இந்த கோலியாத்தெல்லாம் ஏமாத்துறோன்னு சொல்லி விசுவாசத்துல கோலியாத்தை அடிக்கிறான்னு நம்ம பார்க்கிறோம். கோலியாத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருடைய கருத்துக்களை அங்க அடிச்சு தகடுபுடி ஆக்குனாதான் அங்க இருக்கக்கூடிய கோலியாத்தை அடிக்க முடியும். உங்களுடைய விசுவாசத்துல நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன்னு நீங்க பெருசா பார்க்கும்போது மனிதர்கள் உங்களுக்கு முன்னாடி சில தடைகளை கொண்டு வந்து தங்களுடைய வார்த்தையினால வைப்பாங்க. அவங்களுடைய ஒப்பீனியனை நீங்க என்ன பண்ணணும்னா ரிஜெக்ட் பண்ணி தாண்டி போனாதான் அடுத்து உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்த முடியும். உன்னால இது முடியாது, நீ எப்படி இதுக்குள்ள போவ, உன்னை வச்சு ஆண்டவர் எப்படி அதை பண்ணுவார், வேண்டாம்ப்பா இதை டிராப் அவுட் பண்ணுன்னு சொல்லும் போது அவர்களுடைய கருத்துக்களை ஃபர்ஸ்ட் உங்களுடைய விசுவாசம் தகுடுபுடி ஆக்குச்சு அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய விஷயத்தை செய்யறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மூணாவது, இந்த விசுவாசம் உங்களுடைய சூழ்நிலையை புறக்கணிக்க ஆரம்பிக்கும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு, பிள்ளையே கிடையாது. இப்போ அவனுக்கு 100 வயதாகும் போது தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ சூழ்நிலையை பார்த்தா ஆபிரகாம் உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும், அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் புறக்கணிச்சு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. இதை தான் விசுவாசம்ன்றாரு. அங்க ஒரு சூழ்நிலை அப்படி ஒன்று இல்லவே இல்லை, அதுதான் விசுவாசம். விசுவாசிக்கிறவனுக்கு அகைன்ஸ்டா ஒரு சூழ்நிலை இருக்கவே இருக்காது, அப்படிலாம் கிடையாது. சூழ்நிலை நெகட்டிவா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கண்டுக்கிறாம அதை புறக்கணிச்சு வாழ்றான் பாருங்க, அதை தான் ஆண்டவர் விசுவாசம்ன்றாரு. சில சமயம் சூழ்நிலை வந்து உங்களுக்கு மற்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய லைஃப்ல அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஆபிரகாமுக்கு கொஞ்சம் பலன் இருக்கும்போது, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும்போது வேற ஒரு மனைவியை கொடுத்துட்டு வேற ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. இந்த பலனெல்லாம் போயிடுச்சு, வயசு 100 ஆயிடுச்சு, இதுக்கு மேல சூழ்நிலையும் எதையும் ஆஃபர் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல இப்போ ஆபிரகாம் எல்லா சூழ்நிலையும் புறக்கணிச்சுட்டு ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் பாருங்க, அதுதான் விசுவாசம். சில சமயம் சூழ்நிலை உங்களுக்கு சில விஷயத்தை ஆஃபர் பண்ணும், உங்களுடைய இடத்த மாற்றி வேற உங்களை டவுன் பண்ணுறதுக்குன்னு சில ஆஃபர் வரும்.
உங்களை எதுலையாவது மாட்டி வர்றதுக்கு விசுவாசத்தில் அதை நீங்கள் புறக்கணிக்க தெரிஞ்சிருக்கணும். சிலர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு இந்த லோன் எடுக்கணும் பிரதர், இந்த லோன் மட்டும் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நான் இதை செஞ்சிருவேன், நான் வாழ்க்கையில் அதை செஞ்சிருவேன், இப்போ இருக்கிற என்னுடைய கஷ்டத்தை மாற்றுறதுக்கு இந்த லோன் தான் ஒரே வழி அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களே. விசுவாசத்தில் அந்த ஒரு லோனை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சில சமயம் புறக்கணிச்சு பாருங்க, அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். நீங்கள் லோன் எடுக்காமல் இருப்பீங்க, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்ற இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஏன்னா வார்த்தை சொல்லியிருக்கு, நீ கடன் வாங்க மாட்டேன், அப்போ இந்த சூழ்நிலை சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், வார்த்தை சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு நீங்கள் நின்று அந்த சூழ்நிலையை புறக்கணிக்கும் போது இந்த விசுவாசம் அந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறதற்கு உதவியாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புறக்கணிக்கக்கூடிய விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய லைஃப்பில் உடனே ஒன்று நடக்கலை அப்படின்னா, ஐயையோ இதை நான் புறக்கணிச்சிருக்க கூடாதே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மோசேயனுடைய வாழ்க்கையில் இந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாளே மோசேயை கொண்டு போய் மீட்பனாகவும் தலைவனாகவும் பயங்கரமாக உயர்த்தி வச்சு சூப்பராக மோசேயனுடைய வாழ்க்கை போச்சு அப்படின்னு கிடையாது. அப்படி புறக்கணிச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா, எபிரேய சகோதரர்கள்ட்ட போய் பேசும்போது, நீ யாரா எங்களுக்கு தலைவனை அனுப்பிச்சா, உன்னை யாரா எங்களுக்கு அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மோசேவை அந்த இடத்துல இருந்து துரத்திடுறாங்க. சில விஷயத்த நீங்கள் புறக்கணிச்ச உடனே உங்களுக்கு ஒரு அசிங்கம் ஏற்பட்டிருக்கலாம், உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த அசிங்கமோ அந்த அவமானமோ உங்களுடைய லைஃப்பில் பர்மனண்ட் கிடையாது. நீங்கள் ஆண்டவரை நம்பி தானே சில இடத்துல நோன்னு சொன்னீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தானே சில இடத்துல ரிஜெக்ட் பண்ணீங்க. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணதை விட பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து சேர்ப்பார். ஏன்னா வேதவசனத்தில் மோசையை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து, அதாவது டெம்பரவரியாக கிடைக்கக்கூடியதை வேண்டான்னு சொன்ன அந்த மோசேக்கு இனி வரும் பலன்னா இதுக்கப்புறம் ஆண்டவர் வச்சிருந்த பெரிய ரிவார்டு மோசேக்கு வந்துச்சு. நான் சொல்கிறேன், சில இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்காக நோன்னு சொல்லி அசிங்கப்பட்டோ அவமானப்பட்டோ நீங்கள் இருந்திருந்தால் உங்களுடைய லைஃப்பில் கர்த்தர் அடுத்து உங்களை உயர்த்துறது, கர்த்தர் அடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறது, எல்லாரும் பார்க்குற மாதிரி உங்களை உயர்த்துவார், எல்லாரும் பார்க்குற மாதிரி உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா சில இடத்துல நீங்கள் அசிங்கப்பட்டிருக்கிறீங்க, சில இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தானே நோ சொன்னீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பின்னு நோ சொன்ன உங்களை ஒரு நாளும் கர்த்தர் அவமானத்திலே வைக்க மாட்டார். உங்களை தூக்கி உங்களுடைய பேரை அவர் நிச்சயமாகவே பெருமைப்படுத்துவார். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி, இந்த புறக்கணிக்கிற விசுவாசத்தின்படி இவங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய வார்த்தைக்காக எதையாவது புறக்கணிச்சிருந்தா, உங்களுடைய வார்த்தைக்காக எதையாவது இவங்க தள்ளி வச்சிருந்தா அதற்கான பெரிய ரிவார்டாக நீங்கள் இவங்களுக்கு தருகிறபடியினால் நன்றி. எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் மகா பெரிய பலனாக வெளிப்பட்டீங்களோ, இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய ரிவார்டாக இவங்களுக்கு நீங்கள் வருகிறபடியினால் நன்றி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இவங்க சில இடத்துல நோன்னு சொல்லி சில விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணி சில தாழ்வான வாழ்க்கையும் சில இடத்துல தரமற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய வார்த்தை இவங்களுடைய லைஃப்பில் வந்து கிரியை செஞ்சு சில இடத்துல நோன்னு சொல்கிற ஒரு விசுவாசம் இவங்களுக்கு இன்னைக்கு செயல்படட்டும். சில இதை புறக்கணிக்கிறதற்கான விசுவாசம் இன்னைக்கு இவங்களுக்குள்ளே வரட்டும். சில சாதாரணமான வாழ்க்கையை நோன்னு சொல்லி உங்களுடைய அசாதாரணத்துக்கு நேச்சுரலை நோன்னு சொல்லி சூப்பர் நேச்சுரலை வெல்கம் பண்ணுற ஒரு ஃபெய்த் இன்னைக்கு இவங்க மேலே உண்டாயிருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா இந்த ஊழியத்தில் நீங்கள் கொடுக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலிகளை காட்டிலும் மேன்மையானதை செலுத்தினான் அப்படின்ட்டு இருக்கு. விசுவாசத்தில் ஆபேல் என்ன பண்ணியிருக்கிறான்னா, நான் சாதாரணத்தை கொடுக்க போகிறது கிடையாது, நான் அசாதாரணத்தை ஆண்டவருக்காக என்னுடைய பெஸ்ட்டை நான் ஆண்டவருக்காக கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறான். சில சமயத்தில் ஏன் நம்மளால் பொருளாதார பிரேக் த்ரூவை பார்க்க முடியல தெரியுமா? நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நம்ம நோ சொல்ல மாட்டோம். இதுதானே இருக்குது, சரி இதையே நம்ம பார்த்துக்குவோம். இல்லை, சில இடத்துல நீங்கள் நோன்னு சொல்லி நான் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட பிரேக் த்ரூவை உங்களால் பார்க்க முடியும். விசுவாசத்தில் சில சின்ன விதைகளுக்கு நோன்னு சொல்லுங்கள், சில பெரிய விதைகளை எடுத்து விதைச்சி பாருங்கள். நான் சொல்கிறேன், லிட்ரலாக ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுறதை உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா அதுவும் விசுவாசமாக இருக்கிறது. ஸோ கொடுக்க விரும்புகிறவர்கள் கீழே பார்க்குற ஃபோன்பே, கூகுள் பே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பயன்படுத்தி இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கலாம். இன்டர்நேஷ்னலாக பார்க்குறீங்கன்னா பேபாலை பயன்படுத்தி கூட இந்த ஊழியத்தில் நீங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். ஸோ கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.